தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக ஆட்சி கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் மதுக்கடைகள் ஒரு வார்டுக்கு 3 கடைகள் உள்ளன. திமுக ஆட்சியில் டாஸ்மாக் கடைகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. 6 போன்று சாராயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பொதுவாக மதுக்கடைகள் மதியம் 12 மணிக்கு திறக்க வேண்டும், இரவு 10 மணிக்கு மூட வேண்டும் என்று உள்ளது. ஆனால் தற்பொழுது மதுக்கடைகள் காலை 10 மணிக்கெல்லாம் திறக்கப்படுகின்றன. ஒரு சில இடங்களிலே காலை 7 மணிக்கெல்லாம் திறக்கப்படுது. ஒரு சில இடங்களில் 24 மணி நேரமும் இந்த டாஸ்மாக் கடை இயங்குது. இது ரொம்ப வேதனையான விஷயம். அரசாங்க விதிமுறைகளை மீறி இந்த கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. காலை 7 மணிக்கு திறக்கப்படுகிறது. ஒரு சில இடங்களில் 10 மணிக்கு திறக்கப்படுகிறது. ஒரு சில இடங்களில் 24 மணி நேரம் விடிய விடிய மதுக்கடைகள் இயங்குது. இதை இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு கைப்பாவையாக இருக்கக்கூடாது, வேடிக்கை பார்ப்பவராக இருக்கக்கூடாது. இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் உள்ள மதுக்கடைகளை இந்திய தேர்தல் ஆணையம் கண்கொத்தி பாம்பு போன்று வாட்ச் பண்ணணும். நேற்று சிக்கந்தர் சாவடி பக்கம் போகிறேன், மதுரை சிக்கந்தர் சாவடியில் காலையில் 10 மணிக்கெலாம் மதுக்கடை திறந்துருக்கு. ஆள்லாம் குடிக்க போகிறாங்க, குடிச்சிட்டு வர்றாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. மதியம் 12 மணிக்கு தான் மதுக்கடை திறக்கணும்னு சட்டம் இருக்குது. ஆனால் காலையில் 10 மணிக்கு மதுரை சிக்கந்தர் சாவடியில் மதுக்கடை திறந்திருக்கு. தொடர்ந்து பல இடங்கள் தமிழ்நாடு முழுவதும் காலை 7 மணிக்கு மதுக்கடைகள் திறக்கப்படுகிறது, 10 மணிக்கு திறக்கப்படுகிறது. ஒரு சில இடங்களில் 24 மணி நேரம் மதுக்கடைகள் இயங்குது. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.